அத்தை, வெளியில எங்கயாவது கிளம்பிட்டீங்களா? ஆமாடி, நானும். நான் வெளியில கிளம்புறது இருக்கட்டும், நீ என்ன ஜம்முன்னு ரெடி ஆயிட்டு வந்து நிக்கிற? எங்க கிளம்பிட்ட? பெரியத்த சுதா ரகுநாதன் கச்சேரிக்கு போறாங்கல்ல, அவங்களோட நானும் கச்சேரிக்கு போறேன் அத்தை. எப்படி? அகிலா உன்னை கச்சேரிக்கு வான்னு கூப்பிட்டாளா? பெரியத்த என்ன கூப்பிடல அத்தை, அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ் இருக்கான், அதான் அவங்க கிட்ட கேட்டு கூட போலான்னு ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன். அதான் அத்தை, உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சரி அத்தை, நான் போயிட்டு வரேன், பாய். ஏய் தின்னி முட்டை, நில்லுடி கொஞ்சம். அத்தை, ஏண்டி நீ எனக்கு போட்டியா? தலையெழுத்துடி. இந்த வீட்ல யார் யார் தான் எனக்கு போட்டியா வருதுன்னு விவஸ்தை இல்லாம போயிடுச்சு. என்னத்த சொல்றீங்க? நான் எப்ப உங்களுக்கு போட்டின்னு சொன்னேன்? பின்ன இதுக்கு என்னடி பேரு? வருஷா வருஷம் அகிலா கூட நான் தான் கச்சேரிக்கு போவேன். இப்ப நீயும் வரேன்னு கிளம்பி வந்து நிக்கிற. அகிலா கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பாஸ் தான். அந்த ஒரு பாஸ் எனக்கு தான். இத்தனை வருஷம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, இனிமேலும் அப்படிதான் நடக்கும். நீ எல்லாம் கச்சேரிக்கு வரலன்னு இப்ப யாரடி அழுதா? பேசாம வீட்லயே உட்காந்து இதை தின்னுட்டு. நான் பெரியத்துக்கிட்ட கேட்டு பாக்குறேன் அத்தை, அவங்க ஏதாவது பாஸ் ஏற்பாடு பண்ணி என்ன கூட்டிட்டு போவாங்க. உமா, சொல்றத இப்ப கேக்குறியா இல்லையா? வீணா ஆசைய வளர்த்துக்கிட்டு ஏமாந்து போகாத. அத்தை ப்ளீஸ் அத்தை. கொன்னுடுவா உன்னை. சரி, ஏதோ ஆசாசியா புடவைய கட்டிட்டு வந்துட்டேன், அதனால வாசல் வரைக்கும் வந்து அத்தைக்கு டாட்டா கட்டு. ஏறும். ஓ மை காட், நோ நோ, என்னால இன்னைக்கு முடியாது. இது ஒண்ணு. யா, டுமாரோ மீட் பண்ணலாமா? நெக்ஸ்ட் வீக்? ஓ இல்ல, இன்னைக்கு முடியாது. நான் அகிலா ஆண்டி கூட வெளியில கிளம்பிட்டு இருக்கேன். நோ நோ நோ, ஷாப்பிங் போல, கர்நாடக கச்சேரிக்கு போறேன். சிங்கரா சுதா ரகுநாதன். நான் புக் பண்ணல, அகிலா ஆண்டி கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ் இருந்தது, அந்த பாஸ்ல தான் நான் போலான்னு இருக்கேன். பாசா? ஓகே, நான் கச்சேரிக்கு போயிட்டு வந்துட்டு கால் பண்றேன். ஹாய் ஆண்டி, நீங்க ரெண்டு பேரும் எப்ப வந்தீங்க? சுதா ரகுநாதன் கச்சேரிக்கு வரேன்னு நீ வாசிட்டு இருந்தியே, அப்பதான் வந்தோம். மித்ராக்கா, பெரியத்த உங்களை கச்சேரிக்கு கூப்பிட்டாங்களா? இல்ல உமா, ஆண்டி கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாஸ் இருக்கான், அதான் ஆண்டி கூட போலாமேன்னு ரெடியா இருக்கேன். ஏன் மித்ரா, உனக்கே இது கொஞ்சம் ஓவரா தெரியலையா? வழக்கமா நான் தான் அக்கா கூட இந்த கச்சேரிக்கெல்லாம் போவேன், இப்ப என்ன நீ புதுசா கிளம்பிருக்க? என் கூட போட்டி போடுறியா? ஆண்டி, நான் ஒண்ணு உங்களுக்கு போட்டியெல்லாம் வரல, ஆண்டி கூட கச்சேரிக்கு போறேன், அவ்வளவுதான். ஆமா, பொல்லாத கச்சேரிக்கு போறேன். ஆமா, நீ இப்ப அக்கா கூட கச்சேரிக்கு போய் என்ன பண்ண போற? அங்க போய் உட்காந்துட்டு இந்த போனை நோண்டிக்கிட்டே இருப்ப, இல்ல அந்த ஏசி ஹால்ல குட்டி தூக்கம் போட. நான் தான் போவேன். மித்ரா, எனக்கு கோவம் வர மாதிரி பேசாத, அப்புறம் அவ்வளவுதான். இன்னைக்கு அக்கா கூட நான் தான் கச்சேரிக்கு போவேன். வனஜா, அவளே
ரெடி ஆயிட்டீங்களா? அழகா இருக்கீங்க. அக்கா பாருங்க அக்கா, இந்த மித்ராவ உங்க கூட. எல்லாம் எனக்கு தெரியும். நான் வந்தது கூட தெரியாம பேசிட்டு தானே இருந்தீங்க. நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். கேட்டீங்களாக்கா? அப்ப நல்லதா போச்சு. பாருங்க அக்கா, இந்த மித்ரா உங்க கூட கச்சேரிக்கு வரேன்னு சொல்றா. நான் உங்க கூட வந்தா தானே வசதியா இருக்கும். இல்ல, நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க கச்சேரிக்கு போய் அங்க சங்கீதத்துல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா யார்கிட்ட கேப்பீங்க? என்கிட்ட தானே கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. உங்க சந்தேகத்துக்கு எல்லாம் டான் டான்னு நானா இருந்தா பதில் சொல்வேன். மித்ராவால எப்படிக்கா சொல்ல முடியும்? ஆண்டி, நான் ஒன்னும் சுத்தமா சங்கீதம் தெரியாதவல்ல. எனக்கும் கொஞ்சம் சங்கீத ஞானம் இருக்கு. நான் உங்களுக்கு நல்ல கம்பெனி கொடுப்பேன் ஆண்டி. ஏற்கனவே எங்க கிட்ட ஏகப்பட்ட கம்பெனி இருக்கு. கம்பெனி குடுக்குறாங்களாம். அப்படி இல்லக்கா, இப்போ உங்க கூட வர்றதுக்கு சங்கீத ஞானம் மட்டும் போதுமா? கொஞ்சம் இங்கிதமும் வேணும்ல. இங்க பாரு மித்ரா, அக்கா கூட போகணும்னா அவங்களுக்கு எப்பப்ப காஃபி தேவைப்படும், எப்பப்ப ஸ்நாக்ஸ் வேணும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்யணும். இந்த மாதிரி இங்கிதமான விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? அதனால அக்கா கூட நான் தான் கச்சேரிக்கு போவேன். இல்ல ஆண்டி, நான் தான் கச்சேரிக்கு போவேன். மித்ரா, முதல்ல கூட கூட பேசுறத நிறுத்து. நானும் அக்காவும் கச்சேரிக்கு போயிட்டு வரோம், நீ வீட்டை பாத்துக்கோ. இல்ல, நான் தான் கூட போவேன். உனக்கு காது கேக்கலையா? நான் தான் போவேன்னு சொல்றேனா இல்லையா? இல்ல, நான் தான். ஸ்டாப். கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் இப்ப கேட்க போற கேள்விக்கு உங்க 2 பேர்ல யார் சரியா பதில் சொல்றீங்களோ அவங்க தான் என் கூட வர முடியும். கேள்வி கேட்க போறீங்களாக்கா? சூப்பர்க்கா, இதுதான் கரெக்ட். நல்லா கேளுங்கக்கா. அக்கா, கர்நாடக சங்கீதத்துல இருந்து கேளுங்க. நான் டான் டான் நீ எப்படி பதில் சொல்றேன் பாருங்க. அப்ப தெரியும் வனஜா யாருன்னு. ஓகே, ஸ்வரங்கள் மொத்தம் எவ்வளோ? ஸ்வரங்கள் மொத்தம் எத்தனை? என்ன முழிக்கிற? ஸ்வரங்கள்னா என்னன்னு தெரியும்ல? தெரியும்க்கா. தெரியாமலா பின்ன? ஸ்வரங்கள் தெரியாம யாராவது இருப்பாங்களா? இவ்வளவு ஈஸியான கேள்வியா கேட்டுட்டீங்களே, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் கஷ்டமான கேள்வியா கேட்க கூடாதா? இந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலான்னு கேட்டு டக்கு டக்குன்னு சொல்லிடுவேன். இதெல்லாம் ஒரு கேள்வியா? இவ்வளவு கோத்து விட்டுருவோம். மித்ரா, பாரு, அக்கா ரொம்ப ஈஸியான கேள்வியா கேட்டுட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னா நல்லா இருக்காது. நீயே சொல்லு. அடுத்த கஷ்டமான கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இல்ல இல்ல, இந்த கேள்விக்கு நீதான் பதில் சொல்லணும். சொல்லு. நானே தான் சொல்லணுமா? அக்கா, ஸ்வரங்கள் மொத்தம் 8. 8 அக்கா? அதுவும் இல்லையா? சரி மித்ரா, நீ சொல்லு. வனஜா சொன்ன ஆன்சர் சரியா இல்ல தப்பா? எனக்கே அந்த கொஸ்டினுக்கு பதில் தெரியாதே. அப்புறம் எப்படி வனஜா ஆண்டி சொன்ன பதில் தப்பா ரைட்டான்னு சொல்ல முடியும்? இப்ப என்ன பண்றது? இப்ப சொல்லு. என்ன இவ்ளோ யோசிக்கிற? வனஜா சொன்ன பதில் சரியா இல்லையா? வனஜா ஆண்டி சொன்னதை எதுக்கு சரின்னு சொல்லணும்? தப்புனே சொல்லிடுவோம். ஆண்டி, வனஜா ஆண்டி சொன்ன ஆன்சர் தப்பு. தப்பா? சரி, அப்போ கரெக்டான ஆன்சர் என்னது? வனஜா ஆண்டி 8ன்னு சொன்னாங்க. நாம கூட ஒன்னு சேர்த்து 9ன்னு சொல்லிடுவோம். ஸ்வரங்கள் மொத்தம் 9 ஆண்டி. 9? சிரிக்கிறா? சரியா சொல்லிட்டாளோ? என்ன உமா, நீயும் ரெடியா இருக்க? நீயும் என் கூட கச்சேரிக்கு வரணுமா? நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க என்ன திட்டக்கூடாது அத்தை. திட்ட மாட்டேன், சொல்லு. எனக்கும் உங்க கூட கச்சேரிக்கு வர்றதுக்கு ஆசைதான். ஆனா கச்சேரி கேக்குறதுக்கு இல்ல அத்தை. கச்சேரி நடக்கிற சபா கேண்டீன்ல அறுசுவையான டிஃபன் கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். கேசரி, அடை, நெய் தோசை, குழி பணியாரம் இதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்குமா. அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதுக்காக தான் உங்க கூட கச்சேரிக்கு வரணும்னு நினைச்சேன். தின்னி முட்டை, தின்னி முட்டை.
நான் கேட்ட கேள்விக்கு சரியான பதில் சொன்னது உமாதான். அதனால உமா என் கூட கச்சேரிக்கு வரலாம். அக்கா, நீங்க கேட்ட கேள்விக்கு அவ பதிலே சொல்லலையே. அவளை போய் கச்சேரிக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றீங்க? உமா தனக்கு சங்கீதத்தை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு உண்மையை ஒத்துக்கிட்டா. ஆனா நீங்க 2 பேரும் ஸ்வரங்கள் எத்தனைன்னு கூட தெரியாம சங்கீதம் தெரிஞ்ச மாதிரியே நடிச்சீங்க. அங்க வந்து சபையில என் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு மத்தவங்க முன்னாடி வெட்டி பந்தா காட்டணும்னு ஆசைப்பட்டு தானே கச்சேரிக்கு வரேன்னு சொன்னீங்க. ஆனா உமா அவ ஆசைப்பட்டதை சாப்பிடுறதுக்காக கச்சேரிக்கு வரேன்னு சொன்னா. அதனால நான் உமாவை தான் கூட்டிட்டு போறேன். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி சரி, நீங்களும் கூட வாங்க. தேங்க்ஸ்க்கா. அக்கா, உங்ககிட்ட ஒரே ஒரு பாஸ் தானே இருக்கு. இத்தனை பேர் எப்படி வர முடியும்? ம், அதெல்லாம் நான் பாத்துப்பேன். ஐஸ்வர்யா, நாங்க சுதா ரகுநாதன் கச்சேரிக்கு போறோம். நீயும் கூட வரியா? நீங்க போயிட்டு வாங்க ஆண்டி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு அந்த மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அதானே? இல்ல ஆண்டி, அது வந்து பரவாயில்ல ஐஸ்வர்யா, தப்பில்ல. சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமலேயே என் கூட வர்றதுக்காக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியே நடிப்பாங்க. அதுக்கு நீ எவ்ளோ பெட்டர். You're honest. Keep it up. வாங்க. பார்வதி, ஐஸ்வர்யாமா, இங்க வா. சொல்லுங்க ஐஸ்வர்யாமா. கிச்சன்ல வேலையெல்லாம் முடிஞ்சதா பார்வதி? முடிஞ்சதுமா. எனக்கு போர் அடிக்குது, உட்காரு, கொஞ்ச நேரம் செஸ் விளையாடலாம். என்னது செஸ்ஸா? என்ன உனக்கு விளையாட தெரியாதுன்னு யோசிக்கிறியா? அதனால என்ன, பரவாயில்ல, நீ உட்காரு, நான் உனக்கு எப்படி விளையாடுறதுன்னு சொல்லித்தரேன். இல்ல ஐஸ்வர்யாமா, அது வந்து உன்னால இந்த கேம் எல்லாம் விளையாட முடியுமான்னு யோசிக்காத பார்வதி. செஸ் ஒன்னும் கஷ்டமான கேம் எல்லாம் கிடையாது. மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீ உட்கார, நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். அம்மா உட்காரு. வெள்ளையில 16, கருப்புல 16ன்னு மொத்தம் 32 இருக்கு. இது ராஜா, இது ராணி, இது மந்திரி, இது யானை, இது குதிரை. இந்த ராஜா, ராணி, மந்திரி எல்லாம் இந்த வரிசையில முதல்ல நிறுத்திக்கணும். அவ்வளவுதான். இப்போ எல்லாம் நிறுத்தியாச்சு. இப்போ எப்படி மூவ் பண்ணணும்னு உனக்கு சொல்லித்தரேன், கவனமா கேட்டுக்கோ. நல்லா பாத்துக்கிட்டியா பார்வதி? எப்படி விளையாடணும்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னொரு தடவை சொல்லி கொடுக்கட்டுமா? வேண்டாம், போதும். சரி, அப்போ நம்ம விளையாடலாம். வெள்ளை உனக்கு, கருப்பு எனக்கு. எங்க எல்லாத்தையும் சரியா கட்டத்துல அடுக்கு பார்க்கலாம்.
வெரி குட் பார்வதி, ரொம்ப நல்லா பிக்கப் பண்ணிட்டியே. ஒயிட் உன்கிட்ட இருக்கிறதுனால நீ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கணும். எங்க மூவ் பண்ண பார்க்கலாம். தைரியமா மூவ் பண்ண பார்வதி, நான் உனக்கு கைட் பண்றேன். வெரி குட், அப்படிதான். வாவ், வாவ். என்ன பார்வதி, உன்னோட மூவ் எல்லாம் பார்த்தா ரொம்ப பிரில்லியண்டா இருக்கு. நான் சொல்லி கொடுத்து நீ செஸ் விளையாடுற மாதிரி தெரியலையே. என்ன பார்வதி, எதுக்கு சிரிக்கிற? எனக்கு செஸ் நல்லா விளையாட தெரியும் ஐஸ்வர்யம்மா. செஸ் உனக்கு நல்லா விளையாட தெரியுமா? எப்படி? நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதே எங்க தனலட்சுமி டீச்சர் இந்த செஸ் விளையாட்டு சொல்லி கொடுத்தாங்க. அப்ப நான் ஆர்வமா கத்துக்கிட்டு ஸ்கூல்ல நடந்த செஸ் போட்டியெல்லாம் கலந்துக்கிட்டு முதல் பரிசு தான் வாங்கியிருக்கேன். வாவ், சூப்பர் பார்வதி. இப்படி ஒரு திறமைய வச்சுக்கிட்டு தான் கிச்சன்ல சமையல் வேலை பாத்துக்கிட்டு இருக்கியா? அதையே நீ ஆரம்பத்திலேயே சொல்லல. நீங்க தான் என்ன பேசவே விடலையே, அப்புறம் எப்படி நான் சொல்றது? ஆதி, பார்வதிய பத்தி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொல்லட்டுமா? என்ன சர்ப்ரைஸ்? பார்வதிய பத்தி உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம், அத சொல்லட்டுமா? பார்வதி பத்தி எனக்கு தெரியாத விஷயமா? என்ன விஷயம்? சொல்றேன். அதுக்கு முன்னாடி உங்களை ஒண்ணு கேக்குறேன். பார்வதிக்கு செஸ் விளையாட தெரியுமா தெரியாதா? பார்வதிக்கு செஸ் விளையாட தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா பார்வதி என்னமா செஸ் விளையாடுறா தெரியுமா? ஸ்கூல் படிக்கும்போது செஸ் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணிருக்கா. செஸ் போட்டியில கலந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கா. இந்த விஷயத்தை இவ்வளவு நாளா என்கிட்ட சொல்லாம ஏன் பார்வதி மறைச்ச? சரி, தெரிஞ்சது நல்லதா போச்சு. செஸ் விளையாடினா மைண்ட் பயங்கர ஷார்ப் ஆகுமா, அதனால எல்லாரும் என்ன செஸ் விளையாட சொல்லுவாங்க. நானும் செஸ் விளையாட கத்துக்கணும், யார்கிட்ட கத்துக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருந்துச்சு. பார்வதி செஸ் சாம்பியனா இருக்கிறதால இனி நான் பார்வதி கிட்டே கத்துக்கலான் இருக்கேன். என்ன என்ன சொல்றீங்க ஆதி? அதான் சொன்னேனே ஐஸ்வர்யா, பார்வதி கிட்ட செஸ் விளையாட கத்துக்க போறேன். பார்வதி, நீ என்ன கத்து கொடுப்பல? அது நான் எப்படி உங்களுக்கு? நான் முடிவு பண்ணிட்டேன், நீ தான் என்ன கத்து கொடுக்குற.